எனக்காக பொருந்தேனே எனதழகா. என்னங்க திருவிழாக்கு உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து வராங்கன்னு சொன்னீங்க, ஆனா என்னைக்கு வராங்கன்னு சொல்லவே இல்லை. என்னைக்கு இங்க எல்லாரும் வராங்க? நானே அது கேட்கறதுக்காக தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான, ஃபோன் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது மீனாட்சி. ஓ சரிங்க சரிங்க சரிங்க, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நான் காப்பி எடுத்துகிட்டு வரேன். டே ரோமியோ, உன்னை எப்படா நான் மீட் பண்ண போகிறேன்? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீ என் கனவுலேயே வந்துட்டு இருப்பேன். என்னைக்கு தான் நேரில் வருவேன்? ஐயோ அபி, உனக்கு என்னடி ஆச்சு? என்னடி இது? கனவுல வந்த ரோமியோவை நினச்சி நீ இப்படி வெளிப்படையாகவே புலம்ப ஆரம்பிச்சிட்டு, ஐயோ ஒருவேளை நம்ம அஞ்சலி சொல்கிற மாதிரி அந்த கனவுல வந்த ரோமியோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ? சாச்சே, என்ன இது லவ் அளவுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்கோம்? அபி, உனக்கு என்னடி ஆச்சு? கனவுல வந்தவனோட ஃபேஸ் கூட உனக்கு என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் அவனோட அங்க அடையாளங்கள் மட்டும்தான் உனக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு எப்படி லவ் அளவுக்குலாம் யோசிக்கிறேன்? ஆனாலும் அந்த மருதை என்னை டார்ச்சர் பண்ணுறப்ப நான் ஏன் அவன் வந்து என்னை காப்பாற்றணும்? அவன் என்னை கண்டிப்பாக என்னை காப்பாற்ற வருவான்னு நான் ஏன் நினைக்கணும்? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன இவன் ஏதோ புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எப்படி நம்ம கேட்டா எதுவும் சொல்ல போறதில்ல. இருந்தாலும் போய் கேட்போம். அபி மேடம், அபி மேடம். ஐயோ என்ன இவ வந்து நிக்கிறா? ஐயோ இதை கூட கவனிக்காமே நம்ம வாய் விட்டு புலம்பிட்டு இருந்தோம். ஒருவேளை நம்ம புலம்புனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. என்னம்மா என்ன யோசனை? இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தமே, நம்ம என்ன புலம்பணும் ஏது புலம்பணும்னு ஒருவேளை இதை கேட்டிருப்பாளோ அப்படின்னு தானே? டோன்ட் வரி, நான் இப்போதான் வந்தேன். ஸோ எனக்கு நீ என்ன புலம்பிட்டு இருந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாது, போதுமா? அஞ்சலி, அப்படிலாம் இல்லடி, நான் அதை யோசிக்கவே இல்லையே. நம்பிட்டேன். என்ன மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கு, ஏதோ ஒரு ஒளிவட்டம் மூஞ்சில தெரியுதே, என்னது? அதெல்லாம் ஒரு வட்டமும் தெரியல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் கண்ணில் தான் ஏதாச்சும் குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுவடி சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி அதெல்லாம் விடு. ஆமா என்னடி புலம்பிட்டு இருந்த? என்ன அந்த கனவுல வந்த ரோமியோ பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அஞ்சலி, என்கிட்ட நீ அடி வாங்க போற பாரு. சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிட்டு இருக்கேன். வாய் மட்டும்தான் இப்படி என்கிட்ட கோவப்படுற மாதிரி ஆக்ஷன் காட்டுது. ஆனால் மனசுக்குள்ள நான் அவனை பற்றி பேசினாவே சந்தோஷமாகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. ஓ அப்படியா? அப்படி என்ன மேடம் சந்தோஷத்துக்கான காரணம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து அத்தை, அப்புறம் மாமா, அப்புறம் அர்ஜுன்லாம் வராங்களே, அதனால தான். போதுமா? ஐயோ அபி, அந்த அர்ஜுன் குரங்க பற்றி மட்டும் பேசாதடி. ஐயோ அவனை நினச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. பரா, உனக்கு பற்றிக்கிட்டு வருதுங்கிறதுக்காகலாம் என்னால் அர்ஜுன் பற்றிலாம் பேசாமல் இருக்க முடியாதுமா. நானே அர்ஜுன் எப்போ வருவான், என்னை மறந்துருப்பானா, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, அப்போ உள்ள மாதிரியே கலகலன்னு பேசுவானா, முக்கியமாக எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வருவானா, நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ அப்படி போதும் நிறுத்துடி. அடியே, அத்தை வராங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே நீ இந்த அர்ஜுன் புராணத்தை ரொம்ப ஓவராக பாடிட்டு இருக்கடி. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அந்த அஞ்சலிக்கு கோவம் வந்துச்சு, உங்கள் எல்லாரும் எப்படி எரிச்சு போடுவோம். சரிடி சரி, கோச்சுக்காத. ஆமாம், அத்தை ஃபேமிலி எப்படி வராங்க? சப்பா அபி, நீ இருக்கியே. அடியே, அப்பா அம்மாக்கே தெரியலையாண்டி அவங்க எப்போ வராங்கன்னு. ஃபோன் கனெக்ட் ஆகலையா? போதுமா? இதுக்கு மேலே இங்கே நான் இருந்தேன், அவ்வளோதான். நீ அந்த அர்ஜுன் குரங்கு புராணத்தை நீ பாட ஆரம்பிச்சிருவேன், நான் கிளம்புறேன். இந்த அஞ்சலி இருக்காளே, அர்ஜுன் வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ பண்ணுறா. அவன் மட்டும் வந்துட்டா, டே அர்ஜுன் உன் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடா. ஐயோ என்னங்க, ஊருக்கு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, இந்த அர்ஜுன் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணுறானே தெரியல. என்ன லட்சுமி, அவன் கிளம்பிட்டு இங்கே தானே வர போறான், வேற எங்க போயிட போறான்? இதைத்தான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுன்னு சொல்லுவாங்களாக்கும். சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சரி லட்சுமி, டென்ஷன் ஆகாத, அர்ஜுனே வந்துட்டான். அம்மா அப்பா ரெடியா, கிளம்பலாமா? டேய் அர்ஜுன், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? ஊருக்கு போகணும்லடா சீக்கிரம். என்னது இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தனா? அம்மா இப்பதானே இந்த ட்ராலி எல்லாம் இங்க வச்சு நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். டே அர்ஜுன், அது ஒண்ணு இல்லடா, உங்க அம்மா ஊருக்கு போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காளாக்கும். போதும் நிறுத்துங்க. ஆதி வர, ஆதி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். ஆதிக்கண்ணா, நாங்க கிளம்பிட்டோம்ப்பா. ஓகேமா. இல்ல ஆதிக்கண்ணா, அது வந்து நீ மறக்காம வந்துருவல்லப்பா. அம்மா என்னம்மா இது கேள்வி? அண்ணன் தான் வரேன்னு சொல்லிட்டாங்களே, சும்மா இதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன சரிதானே? சரிடா அர்ஜுன், பத்திரமா போ, பார்த்து டிரைவ் பண்ணு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகே? சரிப்பா ஆதி. சரி ஆதி, அப்புறம் நீ ஊருக்கு வர வரைக்கும் இங்க எப்படிப்பா தனியா இருப்ப? கிருஷ்ணா கூட போய் ஸ்டே பண்ணிக்கலான்னு இருக்கமா. நானும் அதுதான் சொல்லலான்னு இருந்தேன். நீ எப்படி தனியா இருப்ப, கிருஷ்ணாவை இங்க வர சொல்லி தங்கிக்கோ அப்படின்னு. பரவாயில்ல, பண்ணி இங்க போறியா? சரிப்பா சரி. சரிப்பா. அதுக்கண்ணா, அப்புறம் நல்லா சாப்பிடுப்பா. நாங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வராத, நல்லா சாப்பிடுப்பா. மறக்காம திருவிழாக்கு வந்துருப்பா, சரியா? சரிம்மா, நீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ போதும், அம்மா இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல அண்ணனே இங்க வந்துட போறாங்க. இப்ப எதுக்கு இங்க எல்லாரும் பாசமலர் படம் ஓட்டிட்டு இருக்கீங்க? என்ன எப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா, இல்ல கிளம்ப போறீங்களா? போலாமா? ஏங்க பாருங்க இந்த அர்ஜுன. டே அர்ஜுன், பேசினதெல்லாம் போதும். சரி ஓகே, கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. டே அர்ஜுன், பார்த்து டிரைவ் பண்ணிடா. போய் ரீச் ஆனோன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு, ஓகே? ஓகேண்ணா, ஓகே, டபுள் ஓகே. அம்மா அப்பா கிளம்பலாம், வாங்க. என்ன அப்பா அம்மா
வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி அர்ஜுன், இதுக்கு மேல வண்டி எடுக்காம இருந்தா உங்க அம்மாவே வந்து ஓட்டிடுவா. அதுவும் சரிதான்ப்பா. சரிண்ணா, நாங்க கிளம்புறோம். அம்மா பாதி ஒழுங்கா சாப்பிடுப்பா, உடம்பு பத்திரமா பாத்துக்கப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா, பத்திரமா இருப்பா. ஓகேம்மா. டே அர்ஜுன், பார்த்து ட்ரைவ் பண்ணுடா. பாய்டா. ஓகேண்ணா பாய்ண்ணா, டேக் கேர். கிருஷ்ணா, டே கிருஷ்ணா, என்ன இவன் நம்மள வர சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியலையே. கிருஷ்ணா, டே கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கோம், இவன இன்னும் ஆளை காணோம். டே கிருஷ்ணா. மச்சான் வாடா, என்னடா இது முன்னாடியே வரேன்னு சொன்னா இப்பதான் வரியா? அடிங்க அடே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுடா. எவ்வளவு நேரம் தெரியுமாடா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திட்டு இருந்தேன். ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? என்னடா சொல்ற, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன்டா. அது சரி. சரி மச்சான், கூல் கூல் கூல். நீ கூப்பிட்டதெல்லாம் காதல விழுந்துச்சு, பால் அடுப்புல இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணிட்டு வரேன், நேரம் ஆயிட்டு. சரி மச்சான், உட்கார். எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்பேன்? அடே, இவ்வளோ பெரிய வீட்டுல எப்படிடா தனியா இருக்க? அட்லீஸ்ட் வீட்டுக்கு சமையல் வேலை செய்யறதுக்காச்சும் யாராச்சும் வேலைக்கு வச்சுக்கலாம்லடா. எல்லாம் பழகி போச்சுடா மச்சான். சரி, அதை விட அம்மா அப்பெல்லாம் கிளம்பிட்டாங்களா? ஆண்டா, இப்பதான் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். சரி டேய், பேசாம நீ எதுக்குடா இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? பேசாம என் கூட அங்க வீட்டுக்கே வந்துடலாம்ல. மச்சான், உனக்கே தெரியும், எங்க அம்மா அப்பா ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட ஞாபகங்களும் இந்த வீட்டுக்குள்ள தாண்டா இருக்கு. அதனால தாண்டா இந்த வீட்டை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. சரி மச்சி, விடு. ஆனாலும் நான் ரொம்ப பாவம்டா. 2-3 நாளைக்கு உன் கையால தான் சாப்பிடணும்னு என் தலைவிதி பாரு. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டு? டேய், நான் நல்லா சமைப்பேன்னு உனக்கே தெரியும்லடா. என்னது தலைவிதியா? அப்படி ஒன்றும் சார், சகிச்சுக்கிட்டு இங்க சாப்பிட வேணாம் சார். நீங்க போய் உங்களுக்கு எந்த ஹோட்டல்ல பிடிச்சிருக்கோ அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. என்ன மச்சான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு? டேய், நான் சும்மா சொன்னேன்டா. உன் சப்பாட்டை அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாராச்சும் இருக்காங்களா? உண்மையை சொல்லப்போனா எங்க அம்மா விட நீ தாண்டா சூப்பரா சமைப்ப. மச்சான், இப்ப நான் ஹோட்டல் போய் சாப்பிட தேவையில்லைடா. மச்சான், போதுண்டா போதும். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. அடே, அம்மா தாண்டா செம்மையா சமைப்பாங்க. நான் ஏதோ கொஞ்சம் சுமாரா தாண்டா சமைப்பேன். உனக்காக சொன்னா அதுக்குன்னு நீ அம்மா விட நல்லா சமைப்பேன்னு என்கிட்டே விட்டு போடுற பத்தியா? டே ஆதி, போதுண்டா. மச்சான், கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, டின்னர் என்னடா செய்யற? டின்னருக்கு தோசையும் தேங்காய் சட்னி செய்ய போறேன்டா. ஓகே தானே உனக்கு? அப்படியே உன்னோட ஸ்பெஷல் அந்த பூண்டு சட்னி சேர்த்து செஞ்சிடறா. அடப்பாவி, நீ என்ன அதை மறக்கவே இல்லையா? ஓகேடா ஓகே. என் மச்சான் கேட்டு ஏதாச்சும் செய்யாம இருந்திருக்கனா கண்டிப்பா செஞ்சு தரேன். ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். எப்படா நீ கிளம்புற? முக்கியமான கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்களை மீட் பண்ண வேண்டியது இருக்குடா. அவங்கள மீட் பண்ணி முடிச்சோடனே நானும் சோனியாவும் கிளம்பிடுவோம்டா. என்னடா சொல்ற? சோனியாவும் நீங்க கிளம்புறீங்களா? இது என்னடா இது புது கதையா இருக்கு? ஆமா மச்சான், சோனியாவும் வரேன்னு சொன்னா. நானே எவ்வளவோ சொல்லிட்டேன், பட் அவ ரொம்ப பிடிவாதமா இருந்தா. சரி ஓகேவான்னு நானும் சொல்லிட்டேன். இந்த சோனியா பொம்மை சோனியா இருக்காளே, அவ இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆதி கூட வரேன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, ஆதியை மட்டும் தனியா அந்த சோனியா கூட விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளும் ஆதி கூட கிளம்பிட வேண்டியதான். டேய் மச்சான், டேய் என்னடா யோசனையில இருக்க? டேய் அது ஒண்ணு இல்லடா, நானும் உன் கூட வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. என்ன மச்சான் சொல்ற? நீ வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், அன்னைக்கு தான் கேட்டேன், நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடா திடீர்னு வரேன்னு சொல்ற? என்ன மச்சான் பண்றது? திடீர்னு தானே எல்லா முடிவும் மாறுது. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பேசாம நானும் உன் கூட வரேன். என்ன ஓகே தானே? டபுள் ஓகேடா மச்சான். அன்னைக்கே கூப்பிட்டேன், நீ தான் ரொம்ப ஓவரா சீன் போட்ட. ஆனா ஒண்ணுடா, நீ வர்றது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. எனக்கு எப்பவுமே ஓகே தான் மச்சான். அடியே சோனியா, நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுதுடி. இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காதுடி. இரு, எந்த ஸ்பீடுக்கு நீ ஆதி கூட வரையோ அதே ஸ்பீடுக்கு உன்னை துண்ட கண்ணு துணிய கண்ணு ஓட வைக்கிறேன். வா, உனக்கு நான் வர்றதே பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். வாடி வா. சப்பா, டே என்னடா நீ ஆனா உனா எதுவும் யோசிச்சிட்டே இருக்க? டே கிருஷ்ணா, டே பசிக்குதுடா, போய் சாப்பாடு செய்டா. ஓகே மச்சி, ஓகே 5 மினிட்ஸ் தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துறேன். ஓகே. சொல்லிட்டே தான் இருக்கியே தவிர்த்து செய்ய மாட்டேங்கிற. சரிடா, சீக்கிரம் போ, பசிக்குது வேற. சரி மச்சா, இந்த போறேன். ஏய் அர்ஜுன், அதான் நம்ம கிளம்பிட்டோம்லடா. அண்ணனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்டா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கறத. நோவேமா நோவே. நான் வீட்டுல சொன்ன மாதிரி தான், நம்ம கிளம்பிட்டோங்கிற விஷயத்த மாமாக்கு சொல்லவே கூடாது. நம்ம போய் சர்ப்ரைஸா இறங்குறோம், உங்க ரியாக்ஷன் என்னங்கறத பாக்குறோம். என்ன ஓகே தானே? என்னங்க இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கான்? எங்க நீங்களாச்சும் சொல்லுங்க. லட்சுமி, அவன் தான் சர்ப்ரைஸ்னு சொல்றானே. லட்சுமி விடு. எனக்குமே ரொம்ப வருஷம் கழிச்சு போறோம், அவங்க ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு லட்சுமி. விடுமா விடு, அதான் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம்ல, அப்புறம் என்ன? என்னங்க நீங்களா உங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? ஏங்க நம்ம கிளம்பிட்டோங்கிறத எங்க அண்ணனுக்கு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமாங்க? 2 பேர் நான் சொல்றதை கேட்க போறதே இல்ல. சரி விடுங்க, நான் தூங்குறேன். அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் மாமாக்கு கால் பண்ணி சொல்ல போறது இல்ல. சோ உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? பேசாம தூங்குங்க. அப்பா, நீங்களும் தூங்குங்க. நான் ஊர் நெருங்கினதுக்கு அப்புறம் உங்க 2 பேரும் எழுப்பி விடுறேன், ஓகேவா? ஓகேடா அர்ஜுன். எனக்கும் டயர்டா இருக்குடா, நானும் தூங்குறேன். டே அர்ஜுன், உனக்கு தூக்கம் வருது, நீ தூங்கிறாதரா. அது சரி. என்றென்றும் புன்னகை, முடிவிலா புன்னகை.
நமக்கே இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. அம்மா எக்ஸைட்மெண்ட் அப்ப கரெக்ட் தானே. ஊர்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அத்தை, மாமா, அப்புறம் அபிடாலிங். அபிடாலிங் உன்னை தேடி நான் வந்துட்டே இருக்கேன். அப்புறம் இந்த குட்டச்சி அஞ்சலி குட்டச்சியாவே இருப்பாளா இல்ல கொஞ்சம் வளர்ந்துருப்பாளா? ஐயோ எல்லாரும் இப்பயே பார்க்கணும் போல இருக்கு. டே அர்ஜுன், என்னடா அம்மா விட மோசமா புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறா. அதுவும் இந்த குட்டச்சி இருக்காளே அஞ்சலி, அவளை பார்க்கறது கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கு. சரியான சண்டை கோழி. ஏப்பா அந்த எடுபட்ட பையன் மருது இருக்கானே, எம்பிட்டு தைரியம் இருந்தா அவன் வாங்கி கொடுத்த இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அபிகிட்ட போய் கொடுக்கலாம்ல. அபிகிட்ட இருடா இரு, உனக்கு ஏத்த சரியான ஜோடிக்கிட்ட போயிட்டு நீ வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் சேர்க்கலனா என் பேர் சின்ன பொண்ணு இல்லையாக்கும். இருடா இரு, என்ன சொன்னாவோ 2 நாள்ல நீ எங்களுக்கு சர்ப்ரைஸ் தர போறியாக்கும். இருடா இரு, இப்ப நான் உனக்கு வச்சிருக்க பெரிய சர்ப்ரைஸை பார்த்து நீ ஆடி பெருவா சிந்து பெரியவாக்கும். சரி பேசினது போதும், சட்டுப்புன்னு இந்த பேக்கை போய் மங்க கிட்ட போய் கொடுப்போம். டேய் மருது, நீ காலிடா, உன் கனவு கண்டிட்டு போய் இந்த கொடுக்குற இந்த பேக்கை. ஏட்டி என்னடி என்னடி இங்க நின்றுட்டு இருக்காவோ? உன் மாமியார் வீட்டுல இல்லையாக்கும்? ஏட்டி என்னடி கொழுப்பாக்கும்? அந்த கிளவி எங்கேயாச்சும் ஊர்ல கதை பேச போறப்பதான் நானே இங்கிட்டு வெளியில வந்து உங்க எல்லாரையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அம்பிடுதான் இதை செய்ய அதை செய்ய சொல்லி ஏன் இடுப்பு உடச்சிட்டு வளர்க்கும். என்ன இப்படி கேட்குறியே? நீ எங்கடி இந்த பக்கம்? என்ன உன் மாமியார் கிளவியும் கதை பேச போயிட்டாக்கும்? ஏட்டி என்னைக்கு இப்ப எதுக்கு ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காவோ? ஏதோ நீயே எல்லா வேலையும் பாக்குற மாதிரிலாம் அப்படியே ஓவரா சீன் போடுறாவோ? உனக்கும் சேர்த்து சரோஜாக்காவே எல்லா வேலையும் பாக்குறது போறவ என்ன உனக்கு? யாட்டி நீ சொல்றது சரிதாண்டி. நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ சரோஜாக்கா மாதிரி எனக்கு ஒரு ஓரகத்தி கிடைச்சிருக்காங்கடி. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டி. ஆனா நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ எனக்கு என் மாமியார் கிளவி மாதிரிலடி ஒரு மாமியார் கிடைச்சிருக்குது. சப்பா, அந்த கிளவியோட தெரிய ரோதனையா இருக்குடி. ஏட்டி எனக்கு சரியா சொன்னடி. ஆனா ஒண்ணுடி, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா என் மாமியார் கிளவிக்கு நான் தாண்டி மாமியாரா வரணுமாக்கும். அப்புறம் இருக்குடி அந்த கிளவிக்கு அவளை நான் படுத்துற பாட்டுல துண்ட காணும் துடிய காணும்னு சொல்லி ஓடிடுமாக்கும். ஐயோ என்ன இந்த ராதிகாவும் அன்னைக்கு நீங்க என்ன இருக்காளுவோ? ஐயோ இந்த பையன் மட்டும் பார்த்தாலும்னா என்ன இது ஏது எதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கல சாப்பாடி பாலுவோ கேட்ஸ் பண்ணு. அவங்க கண்ணில் படாம அப்படியே நான் வந்துடுறி, அப்படியே ஸ்கேப் ஆயிட வேண்டியதான். போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டனா. யாட்டி சின்ன பொண்ணு, யாட்டி என்னடி நீ பார்த்துட்டும் பார்க்காதவா நின்றுட்டு இருக்காவோ? யாட்டி என்னடி இங்க வாட்டி. அன்னைக்கு ராதிகா 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருக்காவோ? சாப்பிட்டுட்டு இருக்கோம், வரியா சேர்ந்து சாப்பிடுவோம். கேட்கறா பாரு கேள்வி. அடியே நாங்க 2 பேரும் சும்மா தான் நின்று பேசிட்டு இருக்கோம். ஆமா கையில என்னடி பெரிய பை வச்சிருக்காவோ? என்னடி அது? கேட்கறா பாரு கரெக்டா அந்த பையில என்ன இருக்குன்னு. இதுவாடி அது வந்து நம்ம மங்கம்மா பாட்டி இருக்குல்லடி, அது கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்ன. சரி அது தாண்டி இது உள்ள இருக்கு. அடியே மங்கம்மா கிளவிக்கிட்ட நீ தான் மாட்டினியாக்கும். ஆமா அப்படி என்னடி வாங்கிட்டு வர சொன்னிச்சு அந்த கிளவி? அதை ஏண்டி நீ வேற? அந்த கிளவிக்கு மூஞ்சோட சுருக்கம் போறதுக்கு கிரீம் வேணுமாமா, அப்புறம் ஐகானிக் காஜல் வேணுமாமா, அப்புறம் என்னென்னதோ சொன்ன. சரி அதெல்லாம் தாண்டி இது உள்ள இருக்குதாக்கும். யாடி ஸ்டப்னு இருந்தாலும் இந்த கிளவிக்கு இந்த வயசுல இம்புட்டு கொழுப்பு ஆவாதிரி. ஏண்டி நீங்க வேற? சாரி கிளவி எங்கேயாச்சும் போய் கிட்ட போது நான் போய் சட்டுப்புன்னு கொடுக்குறேன்டி, உங்களை போறவ பாக்குறேன். சரியா? சாரிடி சின்ன சாரி. அப்பாடா எப்படியோ வெளியிட்ட இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. சட்டுப்புன்னு கிளவிட்ட போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமாக்கும். நிறைய மாமியார் கல்வி எங்கெங்கெல்லாம் தேடி இருக்குன்னு தெரியல. சட்டுப்புன்னு கிளவி கல்ல படாம வீட்டுக்கு அமைதியா போயிடுமாக்கும். யாட்டியா என் மூஞ்சில பவுடர் கிரீம் எல்லாம் சரியா இருக்காடி? ஏ மங்கம்மா என்னடி இது மூஞ்சில இம்புட்டு பவுடர் எல்லாம் பூசி வச்சிருக்காவோ? யாட்டி இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாக்கும்? யாட்டி சொல்லலையே கண்ணு வைக்காதடி. நான் என்ன அம்புட்டு மேக்கப்பா போட்டிருக்கேன், ஏதோ கொஞ்சம் ஆண்டு கிரீம் போட்டு கொஞ்சம் ஆண்டு பவுடர் அடிச்சிருக்கேன். அதுக்கேவா ஆண்டி இது உனக்கே கொஞ்சம் ஆவரா தரலையாடி? ஆண்டி வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையாடி? அடி பாடி நீ வேற இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்காம கட்டையில போனதுக்கு அப்புறமா அனுபவிக்க முடியும். அடியே செல்லத்தாயே நீயும் மூஞ்சி நிறைய கிரீம் போட்டுக்கடி. என்கிட்ட நிறைய கிரீம் இருக்குடி, வேணும்னா சொல்லிடி எடுத்து வந்து தாரேன். அடி பாடி நீ வேற பேரம்பேத்தி எடுக்க போற காலத்துல பேசுக்கு கிரீம் ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். அதெல்லாம் விடு. ஆமா என் மருமவ சின்ன பொண்ணை எங்கேயாச்சும் பாத்தியாடி? யாட்டி நானே உங்ககிட்ட உன் மருமவ சின்ன பொண்ணை பத்தி தாண்டி கேட்கணும்னு இருந்தனாக்கும். இந்த மூஞ்சில உள்ள சுருக்கெல்லாம் போறதுக்கு கிரீம் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்டி. அதுக்காக அவளை தேடிட்டு இருக்கேன். அவளை இன்னும் காணுமேடி. அவ அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி தான் நீ என்கிட்ட கேட்பியாக்கும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. பொழுது விடிச்சிடக்கூடாது, உடனே கதை பேசுறதுக்கு கிளம்பிட்டு வளர்க்கும். வரட்டு இன்னைக்கு காலை உடச்சி அடுப்பு வைக்கிறேன். ஐயோ என்னது நம்ம மாமியார் கல்வி இங்கே உட்காந்துருக்குது. ஐயோ எடுச்சப்படி காலை கிளவி சொல்ல கேட்காம நீ வந்தல்லடி. ஐயோ இப்ப மட்டும் உன் மாமியார் கல்விக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டுதான் உன்னை அம்மியில வச்சு அரைச்சு போடுவாங்க குறைச்சி. எடுச்சப்பண்ணு முதல்ல உன் உசுரை காப்பாத்திக்கடி. இது தாண்டி நல்ல சமயம். கிளவி இங்க இருக்கு, சட்டுப்புன்னு வீட்டுக்கு போயிடு. போறவு மங்கம்மா கிளவிட்ட இந்த கவரை கொடுத்துக்கலாம். எடுச்சப்பண்ணு விடு ஜூட். ஐயோ
போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ வண்டியை ஒழுங்கா ஓரமா நிறுத்தி வைக்கலாம். மரத்துக்கிட்ட தான் போய் நிக்கணும்னு சொல்லி மரத்துல போய் மோதி ஐயோ வண்டி இப்படிலாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஐயோ வீட்டுல மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே. இப்ப என்னடி பண்றது? ஐயோ அஞ்சலி சரியான பைத்தியம்டி. ஐயோ எல்லாம் அந்த கையல்னால வந்தது. அடியே உன்னை பார்க்க வந்ததாண்டி எனக்கு இம்புட்டு நடந்துச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ அஞ்சலி உன் நிலைமை எப்படி அடி இருக்கணும்? இப்ப நடு ரோட்ல எங்க புறம்பிட்டு இருக்குது. ஐயோ இப்ப என்ன பண்றது? பேசாம வண்டியை சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ வண்டி சரி பண்றதுக்கு காசு கேட்பானே. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. ஐயோ இப்ப என்ன பண்றது? பேசாம அப்படியே நடந்து போய் கையில கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அவகிட்டே ஐடியா கேட்கலாம். இதுதான் நல்லது. வண்டி இங்கே விட்டுட்டு போவோம். அப்பாடா ஒரு வழியா ரீச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்க போல. பேசாம இப்பயே எழுப்பிடுவோமா? வேண்டாம் 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 வேண்டாம். சர்ப்ரைஸா மாமா வீட்டு வாசல்ல போய் இறக்கி வச்சு எடுப்பலாம். டே அர்ஜுன், சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஓ ஷிட், யார் இது ரோட்ல போய் ஸ்கூட்டியை நிறுத்தி வச்சிருக்கிறது? ஐயோ இடிச்சிட்டமா என்னன்னு வேற தெரியலையே. சரி இறங்கி போய் பார்ப்போம். அஞ்சலி அங்க பாரு, உன் ஸ்கூட்டி ஏதோ ஒரு கார் வந்து இடிச்சிட்டு போல. என்னடி சொல்ற? அட ஆமா. ஏய் வாடி வாடி சீக்கிரம் போலாம். ஓ ஷிட், ரோட்ல இப்படியா வண்டி நிறுத்தி வச்சிருப்பாங்க? எங்க யாருமே வேற காணுமே. பேசாம நம்மளே வண்டி நகர்த்தி வச்சிருவோம். படா நகர்த்தி வச்சாச்சு, பெருசா டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. கிளம்பும். யோ 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 நில்லியா? என்னையா வண்டி மேல அடிச்சு நீ பாட்டு போயிட்டு இருக்க? யோ நில்லியா? என்னது யோவா? எவ எனக்கு கனவே பிறந்த வலிவலும் இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலும். யோ இங்க பாரியா? யோ ஒன்னதாயா? என்னையா நீ பாட்டு வண்டி அடிச்சுட்டு ஏதோ பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி ஈர பல்ல கட்டிட்டு இருக்க? யோ இங்க பாரியா? ஒன்னதாயா? என்ன சொன்னீங்க? கிழிஞ்சது போ. யோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வண்டி இடிச்சு தள்ளிட்டு நீ எஸ்கேப் ஆக பாத்திருப்பேன். ஹலோ 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 மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீங்க தான் வண்டியை நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருந்தீங்க, ஓகேவா? அது மட்டும் இல்ல, கார் என்னமோ இடிச்சது சரிதான், பட் அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. வேணா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்ன இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? அந்த அளவு பெருசா டேமேஜ் இல்லைன்னு பாப்போம். அட ஆமா, பெருசா எதுவும் இவன் இடிச்சதுனால டேமேஜ் ஆகல. ஆல்ரெடி நம்ம மரத்துல மோதின டேமேஜ் தான் இருக்கு. இருந்தாலும் விடக்கூடாது. காரெல்லாம் வச்சிருக்கானா? பார்ட்டி நல்லா பல்கான இடம் தான் போல இருக்கே. ஏ அஞ்சலி, பேசாம அவன் இடிச்சதுனால தான் வண்டி இப்படி டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லி அவன்கிட்டே ஒரு அமௌண்ட்டை கறந்துடு. அஞ்சலி, இன்னைக்கு நீ நரிமுகத்துல தாண்டி முடிச்சிருக்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? என் வண்டியில ஒரு டேமேஜ் கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, என் வண்டியை நான் எப்படி பொத்தி பார்த்துருந்தேன் தெரியுமா? அங்க பாருங்க, நீங்க இடிச்சதுனால தான் அவ்வளவு பெரிய டேமேஜ் வந்திருக்கு. ஏ அஞ்சலி, அது ஏற்கனவே ஆன டேமேஜ் தானடி? இல்ல எனக்கு தெரியும், நீ வாயை மூடுறி. ஏ அஞ்சலி, அதுலடி பாவண்டி பார்க்கவே ரொம்ப இன்னசென்டா இருக்கார்ல. ஓ ஏ கையல், போதுண்டி நிறுத்து. நீ விடுற சொல்லு, என் ட்ரெஸ்ஸே நினைச்சிடும் போல இருக்கு. அடி நீ அப்புறமே சைட் அடிச்சு கொடி. இரு இவன்கிட்ட இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டை கறக்காம விடக்கூடாது. ஹலோ மேடம், என்னது நான் இடிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய டேமேஜ் வந்திருக்கா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டேக் இஸ் யுவர்ஸ், ஓகே? உங்களை யார் நடு ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சிருப்போ சொன்னது? அப்படியே நீங்க நிறுத்தி வச்சிருந்தாலும் நான் இடிச்ச இடிக்கி ஒரு ஸ்கிராச் கூட ஆகியிருக்காது. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா ஊருக்கு புதுசுன்னு? ஏ அஞ்சலி, எவ்வளவு அழகா கோபப்படுறாருல. வேற ஒருத்தி இவ்வளவு அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இவனை கவனிச்சுப்போம். ஐயோ என்ன நினைச்சிருக்க மனசுல நீ? இது எங்க ஊரு, நான் எங்க வேணாலும் வண்டி நிறுத்துவேனாக்கும். எனக்கு என்னமோ நீ இடிச்சதுனால இவ்வளவு பெரிய டேமேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா அந்த டேமேஜ்க்கு காசு கொடுத்துரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது நல்ல கதையா இருக்கே. நான் இடிக்கவே இல்லைங்கிறேன், இடிக்காத வண்டிக்கு நான் வேற அமௌண்ட் வேற கொடுக்கணுமோ? பாரியா, ஒழுங்கு மரியாதை இப்ப நீயா காசு கொடுத்துட்டேன்னா வெறும் 5000 முடிஞ்சிடும். அப்படி இல்ல, நான் ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வருவேன். அப்புறம் லட்சக்கணக்கில் நீ கொடுக்க வேண்டியதா இருக்கும். எப்படி வசதின்னு நீயே யோசிச்சு சொல்லு. அடிப்பாவி, இவன் என்ன கேப்ல கெடா வெட்டிட்டு இருக்கா? 5000 இது 5000? அதுவும் இந்த வண்டிக்கா? ஏமா இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தரல? இந்த வண்டியை காயிலாங்கடியில போட்டா கூட 5000 ரூபாய் தர மாட்டாமா? என்னையா ரொம்ப அப்படி ஓவரா பேசுற? நீ சரிப்பட்டு வர மாட்ட போல இருக்கு. சரி விடு, நான் போய் ஊர்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். ஏ கையால் வாடி, போய் வீட்டுல ஊர்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். ஓகே. என்ன 5000 தானே? தரேன், வெயிட் பண்ணுங்க. அப்படிவா வலிக்கு? எங்க அப்பா சமூகம் நல்ல பெரிய இடம் தான் போல இருக்கே. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே 10,000 கேட்டுக்கலாமோ? சரி எது எப்படியோ வந்த வரைக்கும் லாபம் வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க புடிங்க. இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. பாரு வீணா நானும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். நீயும் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிருக்கவும் தேவையில்ல. சரி கிளம்பு. எப்ப தம்பி, அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருமே இந்த ஊருக்குள்ள என்ன மாதிரி நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க, சரியா? அதனால பார்த்து சூதானமா நடந்துக்கோ, சரியா? இன்ட்ரெஸ்டிங். சரியான கேடிதான் இவ. ஆனா இவளை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்கு. ஆனா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பட் எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன இவன் இப்படி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நின்றுட்டான்? சரி இதுதான் டைம், பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். கையல், இந்த பாருடி, அடியே சொல்லி விட்டது போதுடி. ஏடி வாடி, இடத்த காலி பண்ணலாம், சீக்கிரம் வா. எங்க காணோம்? ஓடிட்டாளா? என் கையில இன்னொரு வாட்டி சிக்காமலா போயிடுவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன்.
யாரா இருப்பா இவ? அவ பேரை கூட கேட்க மறந்துட்டேனே. ஆனா ஒண்ணு சரியான கேடி இவ. கொஞ்சம் கியூட்டும் கூட. கொஞ்சம் இல்ல நிறையவே கியூட்டு. டே அர்ஜுன், ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்துமே எனக்கு வராத ஃபீலிங் இவளை பார்த்த உடனே வந்துட்டு. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இவதானா? ஐயோ, பார்த்த 5 நிமிஷத்துலேயே என்னை இப்படி நடு ரோட்ல நின்று பைத்திய மாதிரி உளர வச்சிட்டா. அது சரி, இனிமே இங்கே தானே இருக்க போறோம். அவளை தேடி கண்டுபிடிச்ச வேண்டியதான். ஐயோ, அம்மா அப்பா ரொம்ப நேரமா வேற வண்டியிலே இருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு மாமா வீட்டை போய் டிராப் பண்ணணும். சரி, கிளம்புவோம்.